எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஆனால் எல்லா பொருளையுமே ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவசரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ரீயூஸ் பண்ணுறோன்னு டிஸ்போஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டா வீடு ஃபுல்லாக ஜங்க் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெல்ட்டு, நம்ம வீட்டில் பெல்ட்டுங்க இருக்கும். யூனிஃபார்ம் பெல்ட்டு, சில சமயம் பெல்ட்டை மாற்றிடுவாங்க. அந்த பெல்ட்டு யூஸ் ஆகாமல் இருக்கும். நான் இந்த பெல்ட்டு எப்படி ட்ராவல் அப்போ ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன பண்ணாலும் கலையாது. அந்த மாதிரி அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பெல்ட் எடுத்துக்கலாம். எப்பயும் இப்படி மடங்கி இருந்துன்னா அதை ஆப்போசிட் சைடு ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட் ஆகிக்கும். இப்படி எதுனாலும் பெண்ட் ஆகிருக்கிறத ஆப்போசிட் சைடு இது பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆகிக்கிச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ்லாம் வச்சுருப்போம், நிறையா வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் வாங்கும்போது அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றோட ஒன்று உரசி தேவையில்லாமல் ஸ்டோன்ஸ்லாம் விழுந்து போகும். அதுவே இந்த பெல்ட்டில் நல்லா இந்த மாதிரி நம்ம கண்ணை படுற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப், பீரோ இதில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸ்டோன்ஸ் விழுகாது. நம்ம அவசரத்தில் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்படி பெல்ட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ நிறையா ஸ்டிக்கர் ஹூக்ஸ் கிடைக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதெல்லாம் என்னோடய ஸ்ரீ ஷாப்பிங்கில் வாங்கினது தான். நல்லா ஸ்டிக்கு ஒரு தடவை ஸ்டிக் பண்ணிவிட்டு உடனே திங்ஸை மாட்டக்கூடாது. ஒரு 1 or 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டினீங்கன்னா நம்மளே எடுத்தால் கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ, ரொம்ப சீப்பு தான், ஒரு 10 ஹூக் ஒன்றா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஸ்டோன்ஸும் விழுகாது. வெளியில் போகிற அவசரத்தில் நீங்கள் ஹேர் கிளிப்பும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நாம் இந்த மாதிரி பிஸ்கெட், சாக்லேட் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது அவசரத்துக்கு இதையும் நம்ம தூக்கி போடுறது தான், வச்சுருக்கக்கூடாது தான், குப்பை தான். இருந்தாலும் இது அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அவசரமாக ஏதாச்சும் பார்க்கணும், இதை ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி, இது இந்த இடத்துல இந்த கிராஸ் மேட்டுனால உங்களுக்கு கரெக்டாக நிற்கல. இது ஒரு மொபைல் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இயர்பட்ஸை போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்கள் சார்ஜர் கூட வச்சுக்கலாம். இதை இப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்தால், இப்போ தான் நல்லா இது ஸ்டிக் பண்ணுற கிராஃப் ஷீட்லாம் வந்திருக்குல்ல, அதை ஸ்டிக் பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் மொபைல், இங்கே சார்ஜர், இங்கே உங்கள் இயர்பட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் நம்ம வீட்டில் சோப்பு யூஸ் பண்ணுவோம். ஒரு சோப்பு தீந்துடும், அடுத்தது நம்ம புதுசாக சோப்பு எடுப்போம்.
சிலவங்க இந்த சோப்பை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் தூக்கி போடணும்? குளிச்சுட்டு இந்த சோப்பில் நீங்கள் இன்றைக்கி குளிக்கிறீங்கன்னா அந்த ஈரப்பதத்தில் இந்த சோப்பை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும். சொல்லுவாங்களே இனம் இனத்தோடு சேரும்னு, அது மாதிரி அந்த ஈரத்தில் நான் இன்றைக்கி புதுசாக எடுத்திருக்கேன். இது நான் யூஸ் பண்ண பழைய சோப். நான் வின்டரில் மாய்ஸ்சரைசர் அதிகம் இருக்க சோப்பை யூஸ் பண்ணுவேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே இந்த மாதிரி கிளிசரின் சோப் யூஸ் பண்ணுவேன். மாற்றி மாற்றி நான் இதை ரெண்டும் ரொம்ப காலமாக நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இது வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மருக்கு இந்த மாதிரி கிளிசரின் சோப் பாருங்கள், நான் ஒட்டி வச்சது எப்படி அது ஸ்டிக் ஆகிக்கிச்சு. தூக்கி போடாதீங்க. இதை பிட்டாக இருக்க சோப்பை சின்ன சின்னதாக இருக்கிறத நிறையதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது கூடவே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு குளிக்கிற சோப் ரொம்ப நாள் வரும்ல. அப்புறம் இந்த கிளிசரின் சோப்போட மிக முக்கியமான ஒரு பயன் என்ன தெரியுமா? காலரில் இருக்க அழுக்குக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்களேன். இந்த சோப்பு இந்த மாதிரி இருக்கிறத, இந்த கிளிசரின் சோப்பை காலரில் அழுக்கு இருக்க காலரில் நல்லா தேய்ச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்களேன். அவ்வளோ அழகாக அழுக்கு போயிடும். அப்புறம் பட்டு புடவையெல்லாம் ஏதாச்சும் கரைப்பட்டுச்சுன்னா இந்த கிளிசரின் சோப்பை வச்சு லைட்டாக அது இது பண்ணி வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா வாஷ் பண்ண சுவடே தெரியாது, அந்த கரையும் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் இது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இப்படி ஒட்டி வச்சுருவேன். இது நம்ம தேய்க்க தேய்க்க இதோடையே ஸ்டிக் ஆகிக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க, இந்த சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன்